சிவாய. திருவாக்கும் செய்கருமங்கை ஓட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானே காதலால் கூப்போர்தம் கை பூழியர்வோன் விப்பெடுத்த புகழியர்வோன் கவல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழ்வு திருநாவலூர் ஒன்றொன்று பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லைவாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குண்டத்தூர் செய்கிழாரடி போற்றி. சிவாதிச்சிட்டம். அன்பர்களே, நமது திருமுறை சிந்தனையில் இன்றைக்கு திருக்கருப்பரியலூர் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமி நாயனார் அருளிய தேவாரம் 2ஆம் திருமுறையில் இருக்கிறது. இந்த ஊரினுடைய பெயரே கொஞ்சம் விசேடமானது. கரு பரியல், கருவினை பறித்தலை உடைய இடம். எனவே பிறப்பு நீங்குவதற்குரிய இடம் என்று இந்த தலத்தின் பெயர் நமக்கு குறிப்பிடுகிறது. இந்த காலத்தில் மேலைக்காழி என்றும் தலைஞாயிறு என்றும் இப்படியெல்லாம் பெயர் வழங்குகிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த ஸ்தலத்தை பாடிட்டு திருஞான சம்பந்தர் சீர்காழிக்கு திரும்புகிறார். இது 3வது பயணம். தில்லையில் தொடங்கி திருக்கருப்பரையூரில் முடியுது. இங்கிருந்து இவர் மீண்டும் சீர்காழிக்கு சென்று சில காலம் தங்கி அதன் பிறகு அடுத்த பயணம் தொடங்கும். இந்த செய்தியெல்லாம் சேக்கிழார் பெரிய புராணத்தில், திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தில் 254-55 பாட்டுகளில் இருக்கிறது. 3வது பயணம் தொடக்கம் 143வது பாட்டில் தொடங்குகிறது. 255 முடிஞ்சு சீர்காழிக்கு மெழுகிறார். இந்த ஸ்தலத்தை பற்றி பெரிய புராணத்தில் விசேடமாக ஒன்றும் இல்லை. இறைவனுடைய கருப்பரியலூர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. பைப்பணி அறவர் கருப்பரியலூர். பைப்பணி அப்படிங்கிறது பாம்பாகிய ஆபரணம். பரமர்தம் திருக்கருப்பரியலூர். இந்த 2 விசேடம் தான் இருக்குது, வேற ஒன்றும் விசேடம் இல்லை. இந்த பதிகத்தை செந்தமிழ் உரை இசை பாடி என்ற பெயரால் சொல்றார். செந்தமிழ் பாடி உரை இசை பாடி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். திருக்கருப்பரியலூருக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் சென்றார். செந்தமிழால் பாடினார். பாடினது என்னன்னா இசை, உரை இசை. உரை என்பதும் இசை என்பதும் 2மே புகழ் என்று அர்த்தம். அத சங்க நூலில் புறநானூற்றில் உரையும் பாட்டும் உடையோர் சிலரே. மனுஷனா பிறந்தா பிறர் புகழும்படியாக வாழ வேண்டும். பொதுவாக இல்வாழ்க்கைக்கு பயன் புகழ், துறவு வாழ்க்கைக்கு பயன் வீடு பேர். இதுதான் திருக்குறளுடைய அமைப்பு. திருக்குறளில் இல்லறையல் புகழ போய் முடியும். இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உரையும் பாட்டும் உடையோர் சிலரே. எனவே உரை என்பதும் உரைக்கப்படுவது, பிறரால் சொல்லப்படுவதுன்னு அர்த்தம். இசை என்பது செய்யுளிலே வைத்து பாடப்படுவதுன்னு அர்த்தம். உரை இசை பதிகம் பாடி என்பதனால உலகத்தவரால் அல்லது வேதாகமங்களால் உயர்த்து சொல்லப்படுகின்ற சந்தத்தோடு கூடிய செய்யுள்களினால் இசைக்கப்படுகின்ற புகழை அவர் பாடினார். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு காலத்துக்கு முன்னாலேயும் நாம காலையில் படிச்சோம் இல்லையா, சொன்ன சிவன்னா வேதங்களிலே உயர்த்தி சொல்லப்படுகிற சிவன், புகழ்ந்து சொல்லப்படுகிற சிவன். புகழ்ந்து சொல்லப்படுவது எதனால என்றால் முற்றறி உடைமையினால. ஏனைய உயிரினங்கள்லாம் சிற்றறி உடையன, அவைகள் புகழ்தற்கு உரியன அல்ல.
இறைவன் முற்றறிவுடையவன், அவனே புகழுக்கு உரியவன் அப்படிங்கிற கருத்துல சொன்ன சிவன் அப்படின்னு படித்தோம். அதுபோல திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் இந்த பாட்டில் உலகத்தவராலும் சாஸ்திரங்களாலும் உயர்த்தி சொல்லப்படுகிற இறைவனுடைய புகழை இசைத்து பாடினார் அப்படின்ற கருத்து உரை இசை பதிகம் பாடி, செந்தமிழ் உரை இசை பாடி என்று சொன்னதனால தெரிகிறது. இந்த முன்னுரையோட இந்த பதிகத்துக்குள்ளே போகலாம். சுற்றமோடு பற்றவை துயக்கர அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் மற்றவரை வானவர்தம் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே. இறைவன் அடியார்களுக்கு வானுலகம் ஏற்றுவதிலே பழகுதலுடையவனாக இருக்கிறான். கற்றவன் அப்படின்னா பலகாலம் செய்யறது. கற்றல் என்ற சொல்லுக்கு பலகாலம் செய்தல் அர்த்தங்க. செய்து செய்து பழகுதல், அதுதான் கற்றல்னு பேர். அதனாலதான் கல்விங்கிறது ஒரு தரம் வர்றதில்லை. ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணணும்னா பல தரம் படிக்கணும். ஒரு பொருள் தெளிவாகணும்னா பல தரம் எழுதி பார்க்கணும், பல தரம் சொல்லி பார்க்க வேண்டும். ஒரு தரம் படித்தா ஒரு தரம் சொன்னால் வரும்னு சொல்ல முடியாது. அதனால கற்றல் என்ற சொல்லுக்கு பலகாலம் செய்து செய்து பழகுதல் அப்படின்னு சொல்லி, அதை அடிப்படுதல் அப்படிங்கிற பெயரால நூல்களில் சொல்லுவாங்க. இறைவன் எதை பலகாலம் செய்து செய்து பழகி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, அடியவர்களை வானுலகம் ஏற்றுவதை செய்து செய்து பழகி இருக்கிறான். காலையில் நான் படித்த ஞாபகம் வச்சுங்க. அருள்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஆன்மாக்களின் பசுத்துவத்தை நீக்கி சிவத்துவத்தை விளங்கச் செய்வது, அதுதான் அருள். சிவத்துவத்தை விளங்கச் செய்வதிலே உள்ள இரக்கம் இருக்கிறது இல்ல, அதுக்கு அருள் அப்படின்னு பேர். அந்த இரக்கம் அவனிடத்துல இயல்பாக இருக்கிறதுனால அனாதிகாலம் தொட்டு ஆன்மாக்களிடத்துல பசுத்துவத்தை நீக்கி சிவத்துவத்தை விளக்கம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது. இப்ப இதுவே உரை இசை பாடி அப்படிங்கிறது போதுமான சான்றாக இருக்கிறது. கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே. வானுலகம் ஏற்ற, அந்த வானுலகத்து அடைமொழி வானவர்தம் வானுலகம் ஏற்ற கற்றவன். யாரை? அடியார்களை. இரண்டாவது வரியில் கடைசியில் இருக்கு பாருங்க, அடியார்கள் மற்றவரை. மற்ற என்பது பொருள் இல்லை, அடியார்களாகிய அவரை வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பரியலூர். அந்த அடியார்களுக்கு அடைமொழி சொல்றார். அதுதான் இங்கே விசேஷமா நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த பாட்டிலேயே முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய வரி இரண்டாவது வரி. குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள். குணங்களோடு கூடும் அடியார்கள். குணங்கள் என்பது ரெண்டு வகையான குணம் இருக்குது ஆன்மாக்களுக்கு. அதிலும் குறிப்பா சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு முக்குணம், ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் என்று முக்குணம் இருக்குது. இந்த முக்குணத்தின் நீங்கி சிவபரம்பொருளுக்குரிய எண்குணம் நம்மிடத்தில் விளங்குமாறு நாம் ஆக வேண்டும். அப்போ குணத்தோடு கூடும் அடியார். எத்தகைய குணம்? குற்றமில் குணம். குற்றமில் குணம் சொன்னா மாயா சம்பந்தம் இல்லாத குணம். முக்குணம் என்பது மாயா சம்பந்தம் உடையது. அது எல்லா மனிதர்களும் கூடியிருக்கிறார்கள். உலகப் பொருள்கள் எல்லாம் குணசம்பந்தப்பட்டன, மனிதர்கள் எல்லாம் குணசம்பந்தப்பட்டவர்கள். ஏன் என்று கேட்டா, அவங்களுக்கு பிரகிருதி மாயா சரீரம் இருக்குது. பிரகிருதி மாயா சரீரம் இருக்கிறவங்க அந்த குணசம்பந்தம் இருக்கும். அப்போ இவங்க எந்த குணத்தோடு இருக்காங்க கேட்டா, குற்றம் இல் குணம். அப்ப குற்றம் என்பது மாயையை குறிக்கிறது. மாயா சம்பந்தம் இல்லாத குணம். மாயா சம்பந்தம் இல்லாத குணமாவது எண் குணம். ஆணவமலத்தையும் கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா மாயா சம்பந்தம் எதனால் வரும்னு கேட்டால் கண்மம் காரணமாக வரும், கண்மம் எதனால் வரும்னு கேட்டால் ஆணவம் காரணமாக வரும். ஆகினால ஒன்றா படிப்படியே சேர்ந்துடும். அப்போ பாசத்தொடர்ச்சி இல்லாத திருவருள் தொடர்ச்சி உடைய சிவத்துக்குரிய எண்குணங்களோடு கூறும் அடியார்கள். அப்ப அடியார்கள் என்று சொன்னா அவங்க முக்குணம் நீங்கி எண்குண சம்பந்தம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற இலக்கணம் நாம அறிந்து கொள்கிறோம். இந்த இலக்கணத்துக்கு இலக்கியமா திருநாவுக்கர சுவாமிகளை தான் சொல்லலாம். அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். திருநாவுக்கர சுவாமிகள் மறுமாற்ற திருத்தாண்டகத்துல தன்னை அழைக்க வந்த அரசியல் அலுவலர்கிட்ட நான் எண்குணத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறார். எப்போ சமண சமயத்திலிருந்து நீங்கி திலகவதியாரால திருநீர் அளிக்க பெற்றாரோ அப்பொழுது அவரிடத்துல சிவத்துவ விளக்கம் வந்து விட்டது. அதை அவர் உணர்ந்திருக்கிறார், அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கிறார். ஆகினால் அவர் தைரியமா சொன்னார், நான் எண்குணத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எண்குணத்துளோன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அதான் குற்றமில் குணத்தோடு கூடும் அடியார்கள் அப்படின்னு சொல்றோம். அதுதான் நீங்க வாங்க சிவா.
குற்றமில் குணத்தோடு கூடுமடியார் என்று சொன்னது அந்த குறிப்பைத்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும். குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள். இந்த குற்றமில் குணங்களோடு கூட வேண்டும் என்று சொன்னா, குற்றத்தோடு கூடிய குணங்கள் இருக்குமே, அதை அறுக்க வேண்டும். குற்றத்தோடு கூடிய குணங்கள் எந்த வகையில நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டா, சுற்றமோடு பற்றவை, பற்றும் சுற்றமுமாக இருக்குங்க. இதுதான் குற்றம். பற்று என்பது நம்மோடவே இருக்கிறது, தேகம். சுற்றம் என்பது நம்மின் வேறாயிருந்தும் நம்மை சூழ்ந்திருப்பது, தாய், தந்தை, மனைவி, மகன், மகள் என்ற வகையில் சூழ்ந்திருப்பது. இது சுற்றம். இது எல்லாமே என்னன்னு கேட்டா மாயா சம்பந்தமாகிய குணங்கள். இந்த சுற்றம் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆமா, வினைப்பயனை பிராரத்த கன்மத்தை அனுபவிப்பதற்கு இவைகள்லாம் வாயில்கள். இந்த வாயில்கள் இல்லாவிட்டா நாம் பிராரத்த கன்மத்தை அனுபவிக்க முடியாது. அதுக்காக கொடுக்கப்பட்டது தான். எனவே இதன் மேலே நமக்கு ஒரு பற்று நிகழணும். பற்று நிகழாவிட்டா அதை அனுபவிக்க முடியாது. அதுதான் திரோதானம் என்பது. ஏனையவற்றிலே பற்று நிகழ விடாம இதன் மேலேயே பற்று நிகழச் செய்வது திரோதானம். இந்த திரோதானத்தினாலே நாம் எதையே பற்றி கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் இதை அனுபவிக்கின்றோம். இதை அறுக்கணும். இதை அறுத்தாதான் மல சம்பந்தமான குணம் நீங்கும். அப்ப சிவசம்பந்தமான குணம், திருவருள் சம்பந்தமான குணம் நம்மிடத்துல விளங்கும் அப்படின்னு சொல்றார். அதுக்காக சுற்றமோடு பற்றவை அறுத்து. எப்படி அறுக்க வேண்டும்? துயக்கு அற அறுத்து. துயக்கு என்ற சொல்லுக்கு தொடக்கு என்று ஒரு உரை இருக்கிறது. துயக்கு என்ற சொல்லுக்கு தொடக்குன்னு, துவக்கு என்பதுக்கான தொடக்குன்னு அர்த்தம் இருக்கும். அதனால துவக்கு என்ற சொல்லுக்கு அறிவு மயக்கம் அப்படின்னு ஒரு உரை இருக்கு. அது பொருத்தமான உரையா இருக்கலாம். 2 உரை எழுதிக்காங்க, எழுதினவங்க 2 பேரும் பெரியவங்க தான். அறிவு மயக்கம் ஏன்னு கேட்டா, நீங்க சுற்றத்தையும் பற்றையும் அறுத்தாலும் கூட அறிவு தெளிவில்லை என்று சொன்னா திரும்பவும் அந்த பற்று வரும். அறிவு தெளிவு இருந்தால் அந்த பற்று திரும்ப வராது. அதனால சுற்றமோடு பற்றவை அறுக்க வேண்டும், துயக்கர அறுக்க வேண்டும். ஆமா ஆமா. அதனால அந்த துயக்கர அறுத்தால் நம்ம இடத்துல குற்றமில் குணங்கள் வரும். அப்ப குற்றமுடைய குணமும் சொல்லி இருக்கிறார். அதை அறுக்க வேண்டும், தெளிவு பெற்றிருக்க வேண்டும், குற்றம் இல்லாத குணத்தோடு சேர்ந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அடியார்கள் அப்படின்னு பேர். இந்த இலக்கணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு அடியார்களை தேடக்கூடாது, நம்ம வாழ்க்கையும் பார்க்கப்படாது. அதான் படிக்கிற அளவுக்கு வச்சுக்க வேண்டியது. நடைமுறையிலெல்லாம் வந்துடக்கூடாது. சில பேர் இப்படி வந்துவாங்க, சுற்றமோடு பற்றவை துயக்கர அறுத்துன்னு திருஞான வந்து பாடியிருக்கிறா, நான் நீ வீட்டை விட்டு போறேன் அப்படின்லாம் போயிடாதீங்க. எனக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துடும். இந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டாங்க, வந்து அதையும் இதையும் சொல்லி இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த பக்குவத்தோடு இருந்து கொள்ள வேண்டியது. அதுதான். அதனால எந்த விதமான பாதிப்போ தாக்குதலோ அடையாம நம்ம காவந்து பண்ணி கொள்ள வேணும்னா சுற்றம்னா என்ன, அதுல பற்று நிச்சயமா இருக்கும். அதுவும் அவனே கொடுத்ததுதான். அவன் அந்த பற்றை கொடுக்காவிட்டா நாம அழுந்தி அனுபவிக்க முடியாது. அழுந்தி அனுபவிச்சாலேயே பிராரத்த அனுபவம் தொலையாது. அதனால அதுதான் அவன் கொடுக்குறான். போற்றி பகரடையில் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். பாசப் பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி அப்படின்னு சொல்லி, தாய் என்றும் குழந்தை என்றும், குழந்தை பசிக்கிறதுனா தாய் துடிக்கிறான், குழந்தை பசியை தீர்ப்பதற்கு விரைந்து பால் ஊட்டுகிறார். இது மாதிரி ஒரு பாசப்பிணிப்பு அவனாலே கொடுக்கப்பட்டது. அதனால அவர் அப்படியே சொல்லியிருக்கார், பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க. பாலிக்கன்னா காப்பாற்றன்னு அர்த்தம். காத்தல்னா நாம என்னன்னு சொல்லியிருக்கிறோம், காலையிலே படிச்சுக்கிறோம். காத்தல் அப்படின்னு சொன்னா ஆக்கின பொருளை அழியாம அல்லது பிறர் அழித்து விடாம விழிச்சு பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை, கண்ண அனுபவத்தை கொடுத்தல், அதுதான். அப்போ பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி அப்படின்னு அதுக்கு ஒரு வணக்கம் சொல்றார். பிராரத்த அனுபவத்தை ஆண்டவனே நீ கொடுத்திருக்கிறியே, இப்படி கொடுக்காவிட்டா நான் வினையை அனுபவிச்சு எப்படிங்க கழிப்பேன், என்னை வினையை அனுபவித்து கழிக்க வேண்டும் என்ற பெருங்கருணையினால் அல்லவா நீ இதையெல்லாம் கொடுத்திருக்கின்றாய். இப்போ இந்த பற்றுகளை விட்டுட்டு ஓடுறதா இருந்து அனுபவிக்கிறதா யோசனை பண்ணி பார்த்துங்க. இருந்து அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிச்சு மனசு தெளிவடைகிற பொழுது அந்த தெளிந்து ஞானம் வருமில்ல, அப்பெல்லாம் இதுதான், இதுக்காக இந்த அளவுக்கு மேல நாம் எதுவும் செய்து கொள்ள வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அதுதான் வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்கும். இல்லைன்னு சொன்னா எந்த நேரமும் அதையே நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டிருக்கோம். அதனுடைய உண்மை என்னதுன்னு தெரிஞ்சுட்டா சரி, இதனுடைய எல்லை இதுதான் அப்படிங்கிறது ஒன்று. சுற்றமோடு பற்றவை துயக்கர அறுத்து
குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள். அறுத்து கூடும் அடியார்கள் ரெண்டு அடியார்களுடைய வினையா வச்சு அந்த அடியார்களை வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே. வண்டனைசை கொன்றையது வார்சடைகள் மேலே கொண்டனைசை கோலமது கோளரவினோடும் விண்டனைசை மும்மதிலும் வீழ்வர ஒரம்பால் கண்டவன் இருப்பது கருப்பரியலூரே. இந்த பாட்டில் திரிபுர சம்மாரம் செய்த இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற தலம் கருப்பரியலூர் என்று சொல்லுகிறது. வேற ஒன்றும் விசேட செய்தி இதில் இல்லை. விண்டனைசை மும்மதிலும் வீழ்வர என்ற தொடர மும்மதிலும் வீழ்ந்து வீழ்வர என்று அர்த்தம் பண்ணும். அணைசை மும்மதிலும், அணைசை என்பது தனக்கு பாதுகாப்பாக அணைத்துக் கொள்ளப்பட்ட மும்மதிலையும் அரக்கர்கள் அந்த கோட்டைகளை தமக்கு பாதுகாப்பாக ஆக்கினார்கள். ஆனால் அணைசை மும்மதிலும் விண்டு வீழ்தர, விண்டணைசை மும்மதிலும் வீழ்தரன் இருக்குது. விண்டு என்பது வீழ்தர என்பதை கூட்டி படித்தாதான் அர்த்தமாகும். அணைசை மும்மதிலும் விண்டு வீழ்தர ஓர் அம்பால் கண்டவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ணும். அப்புறம் அதற்கு மேல அவருடைய சடையில் இருக்கிற அலங்காரங்களை சொல்றார். கொன்றை இருக்கிறது, அந்த கொன்றையிலே வண்டு அணைந்து பாடிக்கொண்டிருக்கிறது. அது சொல்ல வண்டணைசை கொன்றையது வார் சடைகள் மேலே கொண்டு அணைசை கோலம் அது கோளரவினோடும், கோளரவினோடு கொண்டு அணைசை கோலம். அப்ப சடையில என்ன இருக்குது? கொன்றை இருக்குது, கொன்றையிலே வண்டு இருக்கிறது, கோள அரவு இருக்கிறது. இவற்றை கொண்டு கோலம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த சடை என்று அந்த சடையினுடைய அழக முதல் 2 வரியில பாடியிருக்கிறார். கோளரவு என்பது கொள்ளுகின்ற அரவு. கொள்ளுகின்ற அரவுனா அதுக்கு ஒரு இறை கிடைச்சா பாய்ந்து தாக்கி கொள்ளுதல், அதுக்கு தான் கொள்ளுதல் அப்படின்னு பேர். அதுதான் கோல். தாக்கி பற்றுதலுக்கு கோல் அப்படின்னு பேர். சாதாரணம் சொன்னா கொள்ளுதல். கொள்ளுதல் என்ற தொழிற்பெயர் விகுதி கெட்டு முதல்நிலை நீண்டு கோல் என நிற்கும். கோளரவு கொள்ளுதலில் வல்ல அரவு. எதனை கொள்ளுதலில் வல்ல அரவு? தனக்கு இரையாயின பொருள் கிடைக்குமானா பாய்ந்து பற்றுகின்ற. பரிபாடல்ல தாக்கிரை அப்படின்னு சொல்றார். இந்த பாம்பு தன்னுடைய இரையை பற்றுவதை தாக்கிரை அப்படிங்கிற பெயரா. பரிபாடல்ல திருமாலை பற்றி பாட்டு ஒரு 8 பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. முருகனை பற்றி பாட்டு அப்படி இல்லை. முருகனை பற்றி பாட்டு கொஞ்சம் கிடைச்சி கொஞ்சம் கிடைக்காம போச்சு. கிடைச்ச பாட்டுலையும் வள்ளியும் தேவியானையும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அவன் காவந்து வச்சிருக்காங்க. வைணவர்கள் அவங்களுடைய பாடல்களை காபந்து பண்ணி வச்சிருக்காங்க. 8 பாட்டு தான், 70 பரிபாடல்ல 8 பாட்டு தான் திருமாலுக்கு. 8 பாட்டும் கிடைச்சிருக்குது. மிச்சம் இருக்கிற முருகனை பற்றி பாட்டுகளும் நிறைய பாட்டு போயிட்டு இருக்கு. மொத்தமாக கிடைச்சது 22 பாட்டு தான். அதுல 8 பாட்டு திருமாலை பற்றி பாட்டு இருக்கு. முருகனை பற்றி பாட்டு 5 என்னமோ இருக்கு. வையை பற்றிய பாட்டு இருக்குது, கொற்றவையை பற்றிய பாட்டு இருக்கு, மதுரையை பற்றிய பாட்டு இருக்குது. இல்ல தாக்கிரை தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்குங்க பரிபாடல்ல தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஆனா 25 தான், 25 தமிழ் பெயரால் சொல்லியிருக்குது. 1வது 2வது 3வது அப்படின்ட்டு. அடுத்து வேவனோடு வேதியர்கள் வேள்வி முதலாக போதினோடு போது மலர் கொண்டு புனைகின்ற நாதனென நள்ளிருள் முன் ஆடு குழைத்தாழும் காதவன் இருப்பது கருப்பரியலூரே. இந்த பாட்டில் 2வது வரி குறிப்பா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, மற்றவெல்லாம் சாதாரணம் தான். வேவனோடு வேதியர்கள் வேள்வி முதலாக, இது அந்த ஸ்தலத்தில் இருக்கின்ற வேதியர்கள் வேதத்தின் வழியாய் வேள்வி செய்கிறார்கள். அதுபோல வழிபாடு செய்கிறார்கள். அந்த வழிபாடு செய்கிறத பற்றி தான் குறிப்பா சொல்லணும். போதினோடு போது மலர் கொண்டு புனைகின்ற, போதினோடு போது மலர் 2 போது ஒரு மலர் வந்திருக்குங்க. அதுல முதல் போது காலம்னு அர்த்தம். 2வது இருக்கிற போது இன்னும் கொஞ்ச நேரத்துல மலரும் என்றுக்கிறது. 3வது இருக்கிறது மலர். அப்ப போது மலர்ந்து போதாகிய மலர். அப்ப நன்கு மலர்ந்த மலரை கொண்டு போய் சேர்க்கல, இன்னும் கொஞ்ச நேரமான மலரும் என்ற நிலையில இருக்கு. நன்கு மலர்ந்த மலர்னா அது வண்டு முதலில் விழுந்து தேன் உறிஞ்சி போயிருக்கும். திருவிழாப்பானத்தை விட நெருக்கிய வண்டு விழா மலர் தேர்ந்து ஆய்ந்து, வண்டு விழாத மலரை தேர்ந்து ஆய்ந்து பறித்து கொண்டு போனான் அப்படின்னு சொல்லுவான். அதனால போது மலர் என்பதுக்கு போதும் மலரும் என்ற அர்த்தம் பண்ணலாம், தப்பொன்னு இல்லை. போதாகிய மலர், அந்த போதாகிய மலரை போதினோடு, போதினோடு என்பது காலத்தால், இன்ன காலத்துல இன்ன மலரால் அர்ச்சிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மரபு ஒன்று உண்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. புஷ்ப விதி அப்படின்னு ஒரு நூல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால போதினோடு போது மலர், என்னென்ன காலத்துல என்னென்ன மலரால் அரிச்சிக்க வேண்டுமோ அந்த காலத்துக்குரிய அந்த மலராலே
அரிசி பொருட்கள் போது போதினோடு போதுமலர் கொண்டு புனைகின்ற நாதன் என்று எல்லா நாதன் என நள்ளிருள் முன் ஆடு குழை தாழும் காதன். நள்ளிருள் முன் ஆடுபவன், அப்புறம் தாழு குழை காதன் அப்படின்னு அர்த்தம். குழை தாழும் காதவன் இருப்பது கருப்பரியர். இந்த இரண்டாவது பாட்டு ஞாபகம் வச்சுங்க. காலத்தால் வழிபட வேண்டும், அந்தந்த காலத்துக்குரிய மலர்களை தூவி வழிபட வேண்டும். அந்த மலர்களும் போதாக இருக்கிற பொழுது எடுத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இதெல்லாம் விதி இல்லைங்க, தோத்திர நூல்ல அங்கங்க பாடி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதான் எடுத்து 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 சேர்த்து தான் விதி உருவாக்கணும். மலர்கள் வழிபடுறதா எப்படி வழிபடுறது அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் எங்க சொல்லலை. இது மாதிரி அங்கங்க வருகிற இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும். மடம்படு மலைக்கிறைவன் மங்கை ஒரு பங்கம் உடம்பினை விட கருதி நின்ற மறையோனை தொடர்ந்தனவு காலன் உயிர் கால ஒரு காலால் கடந்தவன் இருப்பது கருப்பரியரூரே. மேலை பாட்டுல போதினோடு போது மலர் கொண்டு அப்படின்னு படிச்சார்ல, அதே மாதிரி இங்க பாருங்க ஒரே சொல்ல 3 வரம் போடுறார். காலன் உயிர் கால ஒரு காலால் கடந்தவன் இருப்பது கருப்பரியரூரே. காலன் உயிர் கால ஒரு காலால், முதல்ல இருக்கிற காலம் யமன் பெயர் தெரியும் உங்களுக்கு. கால என்பது சிந்த உக, கால் என்பது பின்னால சினைப்பே. ஒரு காலால் கடந்தவன், கடந்தவன்னா வென்றவன் அர்த்தம். காலனை வென்றவன். காலன் உயிர் கால ஒரு காலால் கடந்தவன் இருப்பது கருப்பரியரூரே. ஏன் அதுதான் நின்ற மறையோனை உடம்பினை விடக்கருதி, நின்ற மறையோனை உடம்பினை விடக்கருதி தொடர்ந்தனவு காலன். மறையோன் நின்றான், அவனுடைய உடம்பை விடுவிக்க வேண்டும், அதுக்காக தொடர்ந்து அவனை நெருங்கி கொண்டு வந்தான். தொடர்ந்து அணவு காலன், அணவுதல்னா நெருங்குதல் அர்த்தம், அணுகுதல் சொல்றோம் இல்லைங்களா, அதை போல. இந்த பாட்டுல மறையோன் என்று சொன்னது யாரையும் தெரியும், ஏன்னா காலன் உயிர் காலன் சொன்னதுனால மறையோனுக்கு மார்க்கண்டேயன் தான். நின்ற இதுக்கு அர்த்தம் பண்ணணும். நின்ற மறையோனை, நின்ற மறையோனை என்பது வழிபாட்டிலே தன்னோடு அத்துவிதமாய் ஒன்றுபட்டுங்கின்ற மறையோனை அப்படின்னு அர்த்தம் பண்ணும். நின்ற என்பதுக்கு வழிபாட்டின் மூலம் தன்னோடு அத்துவிதமாய் ஒன்றுபட்டுங்கின்ற மறையோனை. இப்ப யமன் எவ்வளவு பெரிய தப்பு செய்திருக்கிறாங்கிறது இப்படி அர்த்தம் பண்ணி பார்த்தாதான் தெரியும். யமன் பண்ணினது வாங்க, யமன் பண்ணினது தப்பு இல்லை, ஏன்னா அவனுக்கு விதிக்கப்பட்டது யாராருக்கு எவ்வளவு நாள் விதிக்கப்பட்டிருக்கிறோ அந்த நாள் முடிஞ்சு அவர்களை நீ கொண்டு போய்விட வேண்டும், அந்த முறைப்படி தான் வந்தான். ஆனா அவனுக்கு சிவபூஜையிலே இருப்பவர்களை அவ்வாறு கொண்டு போகக்கூடாதுங்கிறது தெரியாது. திருநாக்கரசனங்களை அதுக்கு முன்னால பாடி வச்சிருந்தாருன்னா ஒரு காலம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பாடலையே, அது பாடி இருக்கிறார் இல்லையா காலவாச குறுந்தொகையில, அவன் பக்கத்துல கூட போகாத அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுல அவன் என்ன பண்ணிருக்கான், அங்க நிக்கிறவர் மார்க்கண்டேயனா சிவபெருமானா, அதை யோசனை பண்ணி பார்க்கணும்ல. மார்க்கண்டேயர் சிவபூஜை பண்றார், இவன் மார்க்கண்டேயரை காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவர் உடம்பை பிரிச்சு அவரை கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றான். இப்போ அங்க நிக்கிற உடம்பு மார்க்கண்டேயனுடைய உடம்பு இல்லை, அங்க இருக்கிற ஆன்மாவும் மார்க்கண்டேயன் இல்லை. எப்படி நினைக்கிறீங்க நீங்க? அந்த உடம்பு சிவ உடம்பா நிக்குது, அந்த ஆன்மா சிவத்தோடு ஒன்றுபட்டு சிவமா நிக்கிறது. இப்ப இவன் மார்க்கண்டேயனை கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றானா சிவபெருமானை கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றான்? சிவபெருமானை தான் கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றான். அது சரியோ? அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா நாமெல்லாம் நினைப்போம் இவன் தானே இவனுக்கு வாழ்நாள் வகுத்து கொடுத்தான், அந்த வாழ்நாள் முடிஞ்சா போக வேண்டித்தானே, அதன் பொருட்டு அந்த காலனை இவன் தண்டிக்கலாமா அப்படின்னா, அவன் இருக்கிற அந்த உபாயம் தெரிஞ்சுதான் மார்க்கண்டேயன் இது என்ன செய்தால் இதை வெல்லலாம், காலத்தை என்ன செய்தால் வெல்லலாம்னா நாம காலசத்துவத்துக்கு மேல போயிட்டா வெல்லலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அவர் சிவபூஜை பண்ணா அதை பண்ணலாம். மார்க்கண்டேயன் மட்டும் இல்லைங்க, நாமும் அப்படிதான் இருக்கிறோம். ஆனா நாமெல்லாம் உண்மையில செய்யறதுல பாவனையில செய்யறோம். சிவபூஜை பண்றதுக்கு முன்ன நாம நம்ம உடம்பு சிவகனுவாக ஆக்கி கொள்கிறோம் இல்லைங்களா? அப்ப நாம சிவமாக நின்றுதான் பூஜை பண்றோம், நாம நின்று பூஜை பண்றதில்லை. அந்த வழிபாட்டு நிலையில
நாம் எப்படி நிற்கிறோம்? ஏகனாகி நிற்கிறோம். அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைபணி நிற்க மலமாய தன்னோடு வல்வினை என்று. அந்த ஏகனாகி இறைபணி நிற்றல் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாம வந்துட்ட பிறகு நாம் என்று அவன் என்று வேற்றுமை இல்லை, நாமே அவனாக நிற்கிறோம். அப்போ நாம் என்று ஒரு பொருள் இல்லாத பொழுது அவன் எப்படி கொண்டு போக முடியும்? மார்க்கண்டேயன் என்று ஒரு பொருள் இல்லாத பொழுது மார்க்கண்டேயன் சிவனோடு அத்துவிதமாக ஒன்றுபட்டு நின்று சிவத்தை பூசித்துக் கொண்டிருக்கிற பொழுது எப்படி கொண்டு போக முடியும்? பூஜை முடிவில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. அந்த ஸ்லோகத்தில் பூசிப்பவனும் அவன்தான், பூசிக்கப்படுபவனும் அவன்தான் அப்படின்னு அந்த கருத்து வருது. அப்போ பூசிக்கின்ற நாமம் குறைந்தபட்சம் ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ அவரவருடைய சக்திக்கு தகுந்தால பூஜையில் ஈடுபட்டிருப்பார்ல, அந்த காலத்தில் நாமாக இருப்பதில்லை அப்படிங்கிறது நாம் நினைவு கொள்ள இருக்கக்கூடாது. இருக்கிறமோ இல்லையோ அது வேறு விஷயம், இருக்கக்கூடாது. அப்படிதான் பூஜை பண்ணணும். மார்க்கண்டேயர் அப்படித்தானே பூஜை பண்ணியிருப்பார். ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட இடையூறுகள் உண்டு. நாம இருக்க முடியாது, நாம இருக்கிறது விரும்பினாலும் இருக்க விட மாட்டாங்க. அது எதையாவது ஒன்று வந்து அப்பப்போ கேட்டுட்டு இருப்பாங்க. அவனை மார்க்கண்டேயனை போய் அப்படி யாரும் எதுவும் அங்கே கேட்டுக்க மாட்டாங்களே. அப்ப அவர் உண்மையாகவே சிவத்தோடு ஒன்றி சிவமா. அப்ப நின்ற மறையோனை, இந்த நின்ற என்ற சொல் சாதாரணமா போட்டிருந்தாலும் சிவத்தோடு அத்துவித பாவனையில் ஒன்றுபட்டு நின்று வழிபடுகின்ற மார்க்கண்டேயரை அவருடைய உயிரை கொண்டு போவதற்காக வந்த யமனை அவனுடைய உயிரை சிந்தும்படியாக இவன் வேண்டான் அப்படின்னு சொல்லி அந்த இடம் சிந்திக்க வேண்டிய இடம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இறைவனை சொல்ற பொழுது மடம்படு மலைக்கிறைவன் மங்கை ஒரு பங்கன். மடம்படு என்பதை மங்கையில சேர்த்துங்க, மலைக்கு இறைவனை சேர்க்காதீங்க. மடம்படு மங்கை, மலைக்கு இறைவன் மங்கை. அந்த மங்கையை ஒரு பங்கிலே உடையவன். மடம்படு மங்கை மடம்படு மலைக்கிறைவன் மங்கை ஒரு பங்கன். உடம்பினை விடக்கருதி நின்ற மறையோனை தொடர்ந்தனவு காலனுயிர் கால ஒரு காலால் கடந்தவன் இருப்பது கருப்பரியலூரே. ஒருத்தி உமையோடும் ஒரு பாகம் அதுவாய நிறுத்தன். ஒருத்தி உமை, அவளை ஒரு பாகத்திலே கொண்டவன். இவனுக்கு எப்படி ஒருவன் சொல்றோமோ அதை போல அவளை ஒருத்தி என்று சொல்றோம். ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு சொல்றோம்ல, அவன் ஒருவன் என்று சொன்னா அவனுடைய சக்தியும் ஒருத்தி தான். இந்த ஒருவனே பலவாக நிற்கிறான், அதை போல அந்த ஒரு சக்தியே பலவாக நிற்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். ஒருத்தியோடு ஒருத்தி உமையோடும் ஒரு பாகம் அதுவாய நிறுத்தனவன் நீதியவன் நித்தன் நெறியாய விருத்தன். நித்தன் அவன்தான், விருத்தன் பழையோன் அவன்தான், எல்லாரும் செல்லுகின்ற நெறியாக இருப்பவனும் அவன்தான். எனவே நிறுத்தன் நெறியாயவன் விருத்தன். வேதம் என அங்கம் அவை ஓதும் கருத்தன் அவன் இருப்பது. வேதம் என அங்கம் என அவை ஓதும் என என்பது என்னடி சொல்லுங்க. வேதம் அங்கம் ரெண்டுக்கும் தனித்தனியா போட்டுக்கணும். வேதம் என அங்கம் அவை ஓதும் இருக்குது, வேதம் என அங்கம் என அவை ஓதும் என்று என என்பது 2 இடத்துல பிரிச்சு போடணும். வேதம் என அங்கம் அவை ஓதும் கருத்தவன் இருப்பது கருப்பரியலூரே. இதான் உரை இசை பதிகம், இறைவனுடைய புகழையே சொல்லுகிற பதிகம் என்று. விண்ணவர்கள் வெட்பரசு பெற்ற மகள் மெய்த்தேன் மண் பண்ணமரும் மென்மொழியினாலை அணைவிப்பான். எண்ணி வரு காமன் உடல் தேவ எரி காலம் கண்ணவன் இருப்பது கருப்பரியலூரே. இங்கே காமசங்காரம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. மன்னவன் சிவபெருமான் மேல மலரம்புகளை தான் எதன் பொருட்டு அணைவிப்பான். எண்ணி ஒரு காலன். யாரை அணைவிப்பான்? மென்மொழியினாலை. எத்தகைய? பண்ணமரும் மென்மொழியினால். இன்னும் அந்த மொழி எத்தகையது? மெய்த்தேன். மெய்த்தேன் மொழியால், பண்ணமரும் மொழியால், மென்மொழியால் தனித்தனியாக கூட்டிக் கொள்ளுங்க. அப்புறம் அவள் இன்னும் எத்தகையவள்? வெப்பரசு பெற்ற மகள். வெப்பரசு பெற்ற மகளும் மெய்த்தேன் போன்ற மொழியினை உடையவளும் பண்ணமரும் மென்மொழியினை உடையவளும் ஆகிய உமையம்மையை அணைவிப்பான், இறைவனோடு அணைவிப்பான். எண்ணி வரு காலம். முன்னால ஒரு விண்ணவர்கள் ஒரு சொல் நிறுத்தி வச்சுட்டு இருக்க. விண்ணவர்கள் எண்ணிவரு காமன் என்று அர்த்தம் பண்ணுங்க. விண்ணவர்களால் ஏவப்பட்டு எண்ணிவரு காமன். எதுக்கு சொல்றேன்னா, விண்ணவர்கள் வெப்பரசு பெற்ற மகள்னு போயினா உங்களுக்கு பாட்டு வராது, அர்த்தம் வராது. அந்த விண்ணவர்களை தனியாக நிறுத்திக்கணும். வெப்பரசு பெற்ற மகள்
மெய்த்தேன் மொழியால் பண்ணமரும் மொழியால் நின்மொழியினால் அவளை அணைவிப்பான். அணைவித்த பொருட்டு விண்ணவர்கள் எண்ணிவரு காமன். விண்ணவர்கள் எண்ணிவரு காமன்னா விண்ணவர்கள் எண்ணுதலினாலே ஏவப்பட்டு வருகின்ற காமன். அந்த வரலாறு முழுவதும் வந்துருங்க. இப்போ சிவபெருமான் யோகத்துல இருக்கிறான். சிவபெருமானிடத்து ஒரு புத்திரன் பிறந்தானா அவன் சூரவன்மன் முதலியவர்களை வென்று தேவர்களை சிறை விடுவித்து காப்பாற்றுவான். இவன் யோகத்தை இப்ப எல்லாம் கூட்டிட்டு யோசனை பண்றாங்க. இறைவனிடத்துல முறையிட்ட பொழுது என்னிடத்துல ஒரு புதலன் தோன்றுவான், அவன் உங்களுடைய குறைகளை தீர்ப்பான்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஒரு யோகத்துல இருக்கிறாரு. புதலன் எப்படி தோன்றது? புதலனை தோன்றவனா உமையம்மை இவனோடு சேர்ந்திருக்க வேண்டும். உமையம்மை இவனோடு சேர்ந்திருக்க வேண்டும். இவனுக்கு வேட்கை தோன்ற வேண்டும். வேட்கை தோற்றுப்பவன் யாருன்னா இவன் தான். ஆகினால் இவன் அனுப்புங்க. இப்படி எல்லாரும் கூடி விண்ணவர்கள் எண்ணி வரு காமன், விண்ணவர்கள் எண்ணுதலாலே வருகின்ற காமன் என்று அர்த்தம். அதுல என்ன தப்பு இருக்குதுங்கிறது பல முறை சொல்லியிருக்கிறோம். அதை திரும்பவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காமன் முதலிய தேவர்கள் எல்லாம் அவனாலே அதிகாரம் கொடுக்கப்பட்டு அதை செய்து கொண்டிருப்பவர்கள். அவன் யாரிடத்திலே செய்ய சொன்னானோ அந்த இடத்துல தான் செய்யணுமோ தவிர செய்ய சொன்னவன் இடத்துல போய் செய்யக்கூடாது. இல்லை, காலையில் நாம் படிச்சோமே, ஆன்மா அரசாக இங்கே இருந்து கொண்டு இந்திரியங்களை ஏவுகிற பொழுது இந்திரியங்கள் ஏவப்பட்ட விடயங்களின் மேலே தான் செல்லுமே தவிர ஆன்மாவை அறிதலின் மேலே செல்ல முடியாது. எதை போல அரசன் அதிகாரிகளை ஏவுகிற பொழுது அதிகாரிகள் ஏவப்பட்ட வினையின் மேலே தான் செல்வார்களே ஒழிய அரசனை ஆராய செல்ல மாட்டார்கள். அதுபோல இவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஆன்மாக்களுக்கு வேட்கையை தோற்றுவிக்கிற கடமையை நீ செய்து கொண்டிரு என்று சொன்னா எந்த அதிகாரத்தை எவன் கொடுத்தானோ அவங்ககிட்டே அந்த அதிகாரத்தை செலுத்தலாம் என்று சொன்ன முடியுமோ? அதுதான் இவன் செய்த தப்பு. அதாவது இந்த புராணத்துல வரக்கூடிய கதைகள்ல யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அது என்ன தப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அது சாஸ்திர ரீதியா எந்த வகையில அடங்குகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் அங்க மார்க்கண்டேயன் யமன் பற்றுவதற்காக வந்தானா அந்த இடத்துல ஒரு விஷயம் சொன்னோம். இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது, அது மனசில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டாம். அது மட்டும் இல்ல, ஞானத்தின் முன்னாலே காமம் நிற்க முடியாது. அந்த நிற்க முடியாத காமம் நிற்பேன் என வந்தா என்னவாக ஆகும்? நீர்பட்டு போகும். அதுதான் கருத்து. எண்ணி ஒரு காமன் உடல் வேவ எரிகாலும் கண்ணவன் இருப்பது. எரியை சிந்துகின்ற காலுதல் என்று சிந்துதல். எரிகாலும் கண்ணவன் இருப்பது கருப்பறியதே. ஆதி அடியை பணிய அப்போது மலர் சோதி ஒளி நட்புகை வளர்க்குவடு புக்கு தீதிசைய வந்தனையும் அந்தகன் அரங்க காதினன் இருப்பது கருப்பறியலூரே. இதுவும் மார்க்கண்டேயன் பொருட்டாக யமனை உதைத்த செய்தியை சொல்லுவது. இந்த பாட்டில் 2வது வரி கொஞ்சம் சிக்கலான வரி. ஆதி அடியை பணிய, ஆதிசேவரம் பொருள் அவனுடைய திருவடியை பணித பொருட்டு அப்போது மலர்சேர் சோதி ஒளி நட்புகை. அப்போ தீர்த்தம் அபிஷேகத்துக்குரியது, மலர் தெரியும், சோதி தீபம், சோதி ஒளி நட்புகை தூபம். அப்ப பூஜைக்கு ஒளிலாம் சொல்லியாச்சு. தீர்த்தம், புஷ்பம், தீபம், தூபம் இதெல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு மேல இருக்கிற சொல்லுதான் வளர்க்குவடு புக்கு. அத சீகேஎஸ் என்ன பண்ணிருக்கிறாரு, வளர்க்கு வடு புக்கு. வளர்க்கும் என்பது வளர்க்கு என வந்தது என்று அர்த்தம் பண்ணி வடு என்பது பிரம்மச்சாரி என்று பொருள் பண்றார். என்ன இன்னைக்கு கூட பிராமணர்கள் அந்த பெயரால் தான் சொல்லுவார், வடு என்றுதான் சொல்லுவார். பிரம்மச்சாரி, மாணி, மாணி என்று சொல்றது உண்டு. பிரம்மச்சாரி வளர்க்கு வடு புக்கு. அந்த பிரம்மச்சாரியின் இடத்திலே புக்கு தீ விசைய வந்தனையும் அந்தகனை. நம்ம காஞ்சிபுரசாமி வளர்க்குவடு என்று பிரிச்சு அர்த்தம் பண்ணிட்டார். வளர்க்குவடு புக்கு. இப்ப குவடுன்னா என்ன அப்படின்னு கேட்டா ஒரு கட்டுமலை. கோடுன்னா உச்சின்னு அர்த்தம். இந்த கருப்படியில் ஒரு சின்ன குன்றின் மேல, செயற்கையான குன்றின் மேல இருக்கிறது. அந்த இடத்துல நிகழ்கிற பூஜையை வைத்து இப்படி பாடிட்டார் அப்படின்னு சொல்லி கோடு என்றே அர்த்தம் பண்ணி இருக்கிறார். சரி, தீதிசைய வந்தனையும் அந்தகன் அரங்க. அரங்கன்னா தேய்ந்து போக. காதினன், காதினன்னா அழித்தவன் அப்படின்னு. காதுதல் அழித்தல். காதினன் இருப்பது கருப்பரியரூரே. வாய்ந்த புகழ் வெண்ண வரும் மன்ன வரும் அஞ்ச பாய்ந்தமர் செய்யும் தொழில் இலங்கை நகர் வேந்தற்கு. இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. வாய்ந்த புகழ் வெண்ணவரும் மன்னவரும் அஞ்ச, தேவர்களும் மனிதர்களும் அஞ்சும்படியாய் பாய்ந்து அமர் செய்யும் தொழில் இலங்கை நகர் வேந்தற்கு, இராவணனுக்கு ஏய்ந்த புயம் அத்தனையும் இற்று விழ 10 தோளும் இற்று விழும்படியாய்
மேனால் காய்ந்தவன் இருப்பது கருப்பரியலூரே. பறந்தது நிறந்து வரு பாய்திரைய கங்கை கரந்தர சடைமேல் மிசை உகந்தவளை வைத்து, சடைமேலே கங்கையை வைத்து பறந்து வருகின்ற கங்கை. ஆமா, நிரந்தரம் நிறந்து இருவர் நேடி அறியாமல் என்று திருமாலும் பிரமணம் ஆராய்ந்து அறிய. நேடு, நேடினா நேடுதல், ஆராய்தல், ஆராய்ந்து தேடுதல் அர்த்தம். கரந்தவன் இருப்பது அவர்களுக்கு அறிய முடியாதபடி மறைந்து கொண்டு நின்றவன். கரந்தவன் இருப்பது கருப்பரியலூரே. அற்றம் மறையா அமணர், அமணர்கள் ஆற கொடுத்த மாட்டார்கள், அதனால் அற்றம் மறையா. அற்றம் மறையா அமணர் ஆகமிலி புத்தர், அறிவில்லாத புத்தர்கள். சொற்றம் அறியாதவர்கள் சொன்ன இருக்குதே, சொற்றம் அறியாதவர்கள் சொன்ன சொலை விட்டு குற்றம் அறியாத பெருமான். சொற்றம் அறியாதவர்கள் அவர்கள் சொன்ன சொல்லை விட்டு, அப்ப சமணர்களும் புத்தர்களும் சொன்ன சொல்லை கைவிடுங்கள், அவர்களுடைய தத்துவ ஞானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் சொல்லிட்டு, குற்றம் அறியாத பெருமான். இந்த தொடர் ஞாபகம் வச்சுக்கணுங்க. அங்க குற்றமில் குணங்கள்னு சொன்னோம்ல, அது போல இங்க குற்றம் அறியாத பெருமான். குற்றம் அறியாத பெருமான்னா பாசத்தை அறியாத சிவம் அப்படின்னு. குற்றம் என்பது பாசம், பாசத்தை அறியாத சிவம். அரண் பாசத்தை அனுபவியான், அரண் பாசத்தை அறியான் அப்படின்னு சிவஞான போதம். சத்தே அறியாது, ஏழாஞ்சத்திரம். சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது, இருதிறன் அறிவுள்ளது இரண்டலான். சத்து, சத்தாகிய சிவம் அசத்தாகிய பாசத்தை அறியாது. அறியாது என்பதுக்கு விளக்கம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படின்னா சிவத்துக்கும் அறியாமை உண்டோ அப்படின்னா, சிவம் பாசத்தை அறியாது என்பதற்கு கருத்து என்னன்னு கேட்டா, தனது வியாபகத்திலே அடங்கி இருக்கின்ற பாசத்தை ஒன்றாக அறியுமே தவிர இதுவென சுட்டி அறியாது. அப்புறம் இரண்டாவது, தன் பொருட்டு அறியாது, ஆன்மாக்களுக்கு தனுகரணாதிகளை சேர்த்து பொருட்டு அறியும். அப்போ சிவம் பாசத்தை அறியாது என்று சாஸ்திரம் சொல்லி இருக்குது. அதான் இங்க குற்றம் அறியாத பெருமான். இப்ப இங்கெல்லாம் சாஸ்திரம் இருக்குது, சிவஞான போத சூத்திரம் இருக்குன்னு தெரியுமோ? சிவஞான போதம் படிச்சுட்டு இதை படிச்சாதான் தெரியும். சிவஞான போதம் படிச்சுட்டு இதை படிக்கிற போது அதை ஞாபகம் வச்சுட்டே படிக்கணும். இது படிக்கிற பொழுது அது ஞாபகத்துக்கு வரணும், அது படிக்கிற பொழுது இது ஞாபகத்துக்கு வரணும். அப்படி வந்தாதான் தெரியும். குற்றம் அறியாத பெருமான், சத்தே அறியாது என்று சிவஞான போதம் சொன்னது. சிவஞான போத சூர்ணில அரண் பாசத்தை அறியான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அறியான் என்று சொன்னா பதிப்பொருளுக்கு அறியாமை வந்து சேருமே, முற்றறிவுடைய பதிப்பொருளுக்கு அறியாமை சொல்லலாமா அப்படிங்கிறது கேள்வி. அப்ப அந்த அறியாமை என்பதுக்கு விளக்கம் வேற சொல்லி ஆகணும். என்ன விளக்கம்? அறியாமை என்பதுக்கு தன் பொருட்டு அறிய மாட்டான், இதுவனை சுட்டி அறிய மாட்டான், ஆன்மாக்களுக்கு விரயபோகத்தை கொடுத்த பொருட்டு அறிவான் அப்படி அர்த்தம். ஏன்னா தன்கண் இருக்கின்ற மாயை அவன் அறியவில்லை என்று சொன்னா அந்த மாயை வந்து தனுகரணாதிகளை தோற்றுவித்துக் கொடுக்க முடியாது. அந்த மாயோடு பற்றி கொண்டிருக்கின்ற கண்மத்தை அறியவில்லை என்று சொன்னா இந்த கண்மம் பக்குவப்பட்டது, இந்த கண்மத்தை இந்த உடம்புல இருந்து இவ்வளவு காலம் அனுபவிக்க வேண்டும் என்ற நீதி பண்ண முடியாம போகும். அப்ப அவன் அறியான் என்பதுக்கு கருத்து அவன் அறிய முடியாதவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை, தன் பொருட்டு அறியாதவன், ஆன்மாக்களுக்கு அணைவித்த பொருட்டு அறிபவன். அப்புறம் சுட்டி அறியாதவன், இது என சுட்டி அறியாதவன். ஏன்னா இறைவனுடைய அறிவு வியாபக அறிவு, அது ஒன்றை சுட்டி அறியாது, எல்லாவற்றையும் அறிந்தாங்க அறிவது. ஆகையினால குற்றம் அறியாத பெருமான், இந்த தொடர் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது மாதிரிதானுங்க திருமுறையில சாஸ்திரம் இருக்குது அப்படின்னா இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து தான் சாஸ்திரத்தை தொகுத்து வச்சிருக்காங்க. எனவே அந்த சாஸ்திரத்தை படிச்சா அது தெளிவுபட வேண்டும் என்று சொன்னா இதை போல தோத்திரங்களை படிச்சு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கருத்து. குற்றம் அறியாத பெருமான் கொகுடி கோயில் கற்றன இருப்பது கருப்பரியல் ஊரே. கற்றன இருப்பது, கல் போல இருப்பது, திண்மையாக இருப்பது என்று அர்த்தம், நன்கு வெளிப்பட்டு இருப்பது என்று அர்த்தம். நலந்தொரு புனப்புகழி ஞான சம்பந்தன் கலந்தவர் கருப்பரியல் மேய கடவுளை பலந்தரு தமிழ்கிழவி பத்தும் இவை கற்று வலந்தரும் அவர்க்கு வினைவாடல் எளிதாமே. நலந்தொரு புனப்புகழி சீர்காழி கடைமொழி, நீர்வளம் நிறைந்த சீர்காழி.
நலன் தரு புனல், நன்மையை தருகின்ற புனல், ஞானத்தை தருகின்ற புனல் என்று அர்த்தம். நலன் தரு புனற் புகழி ஞான சம்பந்தன் கலந்தவர் கருப்பறியல் மேய கடவுளை. கலந்தவராகிய கடவுள், கருப்பறியல் மேய கடவுள். கடவுளை என்று வர வேண்டியது இசைக்காக கடவுளை என்று ஒற்று இல்லாத இடத்துல ஒரு ஒற்று போட்டு பாடப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒற்றில் வழி ஒற்றாக்குதல் அப்படின்னு பேர் இலக்கணத்துல. மெய்யெழுத்து இல்லாத இடத்துல கூட ஒரு மெய்யெழுத்தை போட்டுக் கொள்ளலாம். அதுக்கு மேல அந்த மெய்யெழுத்தை அளவடையும் பண்ணலாம். ஒற்றில் வழி ஒற்று போடலாம், அந்த ஒற்றை இரட்டிக்கலாம். அப்படி இரட்டிச்சா அதுக்கு அளவடையும் பேர், ஒற்றளவடையும் பேர். அதுபோல இந்த இடத்துல இது எதுக்காக வந்து இசைக்காக வந்து பொருளுக்காக எல்லாம் வரல. கடவுளை கருப்பறியல் மேய கடவுளை, கலந்தவர் கருப்பறியல் மேய கடவுளை, தன்னுள் கலந்தவராகிய. அப்ப திருஞான சம்பந்தர் இந்த பதிகத்தை பாடுற பொழுது எப்படி பாடுறாருன்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் பாடுகிற பொழுது திருக்கருப்பரியலூர் என்னும் தளத்தில் இருக்கிற இறைவன் இவரோடு கலந்து நிற்கிறான். திருஞான சம்பந்தர் அவராக நின்று பாடிக்கொண்டிருக்கிறார். அப்போ எனதுரை கனதுரையாகங்கிறது அந்த ஒரு பதிகத்துக்கு மட்டும் இல்லைங்க, திருஞான சம்பந்தர் தேவாரம் முழுவதுமே அதுதான். எனவே கலந்தவர் கருப்பரியல் மேய கடவுளை, பலந்தரு தமிழ்கிழவி பத்தும். தமிழ்கிழவி கடவுளை பாடிய தமிழ்கிழவி, அதுக்கு பாடும் பலந்தரு தமிழ்கிழவி. நாமெல்லாம் தேவார பதிகங்கள்ல சில பதிகங்கள் தான் பலந்தரும் பதிகம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து படிக்கிறோம் இல்லைங்களா. அதெல்லாம் வரலாற்று தொடர்புனால அப்படி எடுத்துக்கணும், அது தப்புன்னு சொல்ல வரல. வரலாற்று தொடர்புல இந்த தளத்துல இந்த அது அற்புதம் நிகழ்ந்தது, எனவே அந்த ஓதினா நமக்கும் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிலவற்றை மட்டும் பலந்தரும் பதிகம் அப்படின்னு நாம் போடுறோம். அப்படி இல்லை, திருஞான சம்பந்தர் சுவாமி பாடிய பதிகம் முழுவதும் பலந்தரும் பதிகம் தான். அதை அவரே சொல்லி வச்சிருக்கார். ஏன் அது பலந்தரும் பதிகம் ஆயிற்று அப்படிங்கிறதுக்கு தான் கலந்தவர் கருப்பறியல் மேய கடவுளை. கலந்தவர் சிவபரம்பொருள் இவரோடு கலந்திருக்கிறது, இவர் அவனோடு கலந்து பிரிப்பின் என்று பாடுகிறார்கள். இது திருஞான சம்பந்தர் வாக்கா சிவபெருமானுடைய வாக்கா என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற வாக்கு ஆகினாலே அது பலந்தரும் வாக்கு என்று சொல்லுவதில் தப்பு ஒன்றுமில்லை. அது சொல்ற பலந்தரு தமிழ்கிழவி பத்தும் இவை கற்று. பலகாலம் பழகி, கற்று என்ற சொல்லுக்கு பலகாலம் படித்து பழகி, வளந்தரும் அவர்க்கு அது ஒரு மேன்மை உண்டாகும். வெற்றி, வளம்னா வெற்றி, இந்த இடத்துல மேன்மை என்றார்கள். வளந்தரும் அவர்க்கு வினை வாடல் எளிதாமே. அவருடைய வினை மிக விரைவில் உதிர்ந்து போகும், இல்லையாகி போகும். அடுத்த பதியத்துக்கு போகலாம். சொல்லுங்க. இல்ல இல்ல, அடியார்களாகிய அவரை. மற்றவர்னா மற்றவர்ன்றது யாரு நீங்க அர்த்தம் பண்ணுவீங்க? சரி, அடியார்கள் மற்றவர்கள். அப்ப மற்றவர்களை வானொலிதான் ஏற்றுவதற்கு அவங்களுக்கு ஒரு தகுதி வந்திருக்கணுமே. தகுதி வர்றவரெல்லாம் வச்சிருப்பான் இல்லையா? அப்போ இதுதான் தகுதி. குற்றமில் குணத்தோடு கூடுவது தான் தகுதி. அவர்களுக்கு திருவடி நிச்சயம். அதனால மற்று என்பதுக்கு அசைநிலை அர்த்தம் பண்ணணுங்க. மற்ற என்ற சொல்லு வினைமாற்று, பிரிது, அசைநிலை என்ற 3 பொருள்ல வரும். வினைமாற்று, அசைநிலை, பிரிதனும் மற்றே அப்படின்னு சூத்திரம். வினைமாற்றுன்னு சொன்னா ஒரு நிகழ்ச்சி சொல்லிக்கிட்டே இருப்போம், அதுல ஒரு வினை போட்டு முடிப்போம், வந்தான். அதன் பிறகு வேற ஒரு வினை தொடங்கும். அது தொடங்குற போது மற்று, நாம் பிறகுன்னு சொல்லல, வந்தான், வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி அது வினைமாற்று. பிரிது என்பது முதல்ல ஒன்று சொல்லிட்டு மற்றது ஒன்று சொன்னா அதனின் இனமாகிய பிரிது அப்படின்னு அர்த்தம். ஒரு புஸ்தகம் கொண்டு வந்தா, இதை வேணாம் மற்ற புஸ்தகத்தை கொண்டு வா அப்படின்னா மற்றதை கொண்டு வா அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது கொண்டு வர முடியாது, புஸ்தகம் தான் கொண்டு வரணும். அந்த மாதிரி அது பிரிது. சில இடத்துல பொருள் வராதுங்க. அப்ப இங்க அசை அப்படின்னு இருக்கணும். மற்றவர்கள் சொன்னா அடியார்களையும் அவர்கள் அல்லாத மற்றவரையும் அப்படின்னு சொன்னா, அப்போ அடியார்களை பக்குவம் கருதி வானுலகம் ஏற்றினா மற்றவர்களை என்ன கருதி வானுலகம் ஏற்றுவான்? அவர்களுக்கு ஒரு பக்குவம் வேணும் இல்லை? அப்ப மற்றவர்கள் என்பது அடியார் அல்லாத மற்றவன் அர்த்தம் பண்ணா தப்பா போயிடும். வேற யாரையாவது நம்ம கொண்டு வரணும், வேற யாரையும் கொண்டு வர்றதுக்கு வழி இல்லை. ஆகையினால அடியார்களாகிய அவரை அப்படின்னு அர்த்தம். அதுதான் முறை.